டெல்லியில் இன்று இரவு 9 மணிக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்திக்க செல்கிறார் என்று தற்பொழுதைய செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான மேலும் விவரங்களை பதிவு செய்வதற்காக இணைகிறார் செய்தியாளர் ராமகிருஷ்ணன். ராமகிருஷ்ணன், விவரம் என்ன? அதாவது பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில இன்றைக்கு சென்னையிலிருந்து தலைநகர் டெல்லிக்கு வந்திருக்கிறார் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. இன்று இரவு 9 மணிக்கு உள்துறை அமைச்சரும் பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவருமாக இருக்கின்ற அமித்ஷாவை சந்திக்க இருப்பதாக அவர் இடம் கேட்டபோது தெரிவித்திருக்கிறார். இன்றைய தினம் காலையில சென்னையில் அன்புமணி ராமதாஸ் கட்சியை சார்ந்தவர்கள் இன்றைக்கு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்தார்கள். அப்போது அதிமுக பாஜக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு அணியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான அணி கூட்டணி அமைத்தது. கூட்டணி அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக அதிமுக கூட்டணியில் அன்புமணி ராமதாஸ் அணி என்பது இணைந்திருப்பதாகவும் இந்த கூட்டணியில் இணைந்திருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தொகுதி உடன்படிக்கை என்பது முடிவடைந்திருக்கிறது. ஆனால் எத்தனை தொகுதிகள் என்பது பற்றிய விவரங்களை பின்னர் தெரிவிப்பதாக தெரிவித்திருந்தார். ஆனால் நமக்கு கிடைத்திருக்கின்ற தகவலின்படி பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி தலைமையிலான அந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 17 சட்டசபை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு மாநிலங்களவை எம்பி தொகுதியை தருவதாகவும் உறுதியளித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் இன்று பிற்பகல் சென்னையில் இருந்து விமானம் மூலம் தலைநகர் டெல்லிக்கு வந்த எடப்பாடி பழனிசாமி சற்று முன்பு தலைநகர் டெல்லி விமான நிலையத்தில் வந்தடைந்தார். அவரை முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வரவேற்றார். அங்கிருந்து டெல்லியில் இருக்கின்ற தமிழ்நாடு இல்லத்திற்கு தற்போது சென்று கொண்டிருக்கிறார். அவரிடம் இன்று இரவு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை எப்போது சந்திக்க இருக்கிறீர்கள் என்று கேட்டபோது இன்று இரவு 9 மணிக்கு சந்திக்க இருப்பதாக தெரிவித்தார். ஆனால் அவரிடம் என்ன ஆலோசனைகள் ஈடுபட போகிறீர்கள் என்று கேட்டபோது நாளை செய்தியாளர்களை சந்திப்பதாக அவர் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார். ஆனால் இந்த சந்திப்பு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஏற்கனவே இன்று காலையில் அன்புமணி ராமதாஸ் அணியினரை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திக்கும் போது இந்த விவரங்கள் குறித்தும் அவர் அமித்ஷாவிடம் தெரிவிக்க இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சந்திப்பின் போது தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலின் போது அதிமுக பாஜக அதே போன்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்புமணி ராமதாஸ் தரப்பு உள்ளிட்ட சில கட்சிகள் தற்போது அந்த கூட்டணியில் இணைந்திருப்பதாகவும் இன்னும் சில கட்சிகள் இந்த கூட்டணியில் இணைய இருப்பதாக பற்றிய தகவல்களும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும். அதே சமயத்தில் டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் உள்ளிட்ட அந்த அணியினரையும் இந்த கூட்டணியில் இணைப்பது தொடர்பாகவும் இந்த சந்திப்பின் போது பேசப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இன்றைய சந்திப்பின் போது பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் பியூஷ் கோயல் அதே போன்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோரும் இந்த சந்திப்பின் போது உடனிருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சந்திப்பு என்பது 9 மணியிலிருந்து சுமார் 1/2 மணி நேரம் அல்லது 45 நிமிடங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த சந்திப்புக்கு பிறகு டெல்லியிலேயே அவர் தங்கி இருக்க திட்டமிட்டிருக்கிறார். நாளை 11 மணிக்கு டெல்லியிலிருந்து சென்னை திரும்புவதாக அவர் கூறியிருக்கிறார். சென்னை திரும்பும் போது டெல்லி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்திப்பதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அந்த சந்திப்பின் போதுதான் உள்துறை அமைச்சரை இன்று சந்தித்த போது என்னென்ன விவரங்கள் விவாதிக்கப்பட்டது, அந்த கூட்டணியில் எந்தெந்த கட்சிக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது, இந்த கூட்டணியில் எத்தனை கட்சிகள் இணைய விருப்பம் தெரிவித்திருக்கிறது உள்ளிட்ட அம்சங்களை அவர் தெரிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.